ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. எதிரிகளை அழிக்கிற வேலை பாரியுடையது. அவங்க எந்த இடத்துல காரமலையை கடக்க போகிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதும் அங்கேருந்து அவங்க போகிற வழியை தெளிவாக தெரியப்படுத்துறதும் தான் மற்றவங்களுடைய வேலை. அங்கே இருக்கிறவங்கள 2 குழுவாக பிரித்தாங்க. பாரி தன்னோட கீதானியையும் அலவனையும் வச்சுக்கிட்டான். வந்த வீரர்களில் அம்பு எய்துறதுல சிறந்த 2 பேரை கூட வச்சுக்கிட்டு மீதி எல்லாரையும் இன்னொரு குழு ஆக்கினான். அவங்கெல்லாம் நடுமலையுடைய தென்புறம் நோக்கி புறப்பட தொடங்கினாங்க. பாரி வடதிசையை நோக்கி புறப்பட்டான். தேக்கனும் வேட்டூர் பழையனும் உடன் வந்த 4 வீரர்களும் தென் திசை நோக்கி விரைந்து போனாங்க. அதிகாலைக்குள்ள குடிமனூரை அடைஞ்சே ஆகணும். ஏன்னா அங்கதான் கூவல்குடியை சேர்ந்தவங்க இருக்காங்க. தவளைய வழிபடுறவங்க. தவளையுடைய குரல் மலையிலிருந்து எழும் ஓசை பாறையுடைய அதிர் ஓசையும் மிஞ்சக்கூடியது. அதனாலதான் தவளைய ஓசையின் அரசின்னு அழைக்கிறாங்க. அளவு சிறுத்த இடிய அடித்தொண்டில வச்சு இரவெல்லாம் கக்கிட்டே இருக்கும் உயிரினம் அது. கோவல்குடியினரும் அது போலதான். எவ்வளவு பெரிய மலை தொடரையும் ஒலி குறிப்புகளை கொண்டு இணைச்சிடுற ஆற்றல் கொண்டவங்க. மலையில ஓசை எழுப்புற பெரும் கருவினா அது காரி கொம்புதான். எல்லா மலை ஊர்கள்லையும் அது இருக்கும். அதை ஊத மிக சிறந்த பயிற்சி வேணும். முழு வலிமையோட ஊதுனா மலை முழுக்கவும் எதிரொலிக்கும். அதே மாதிரி காட்டுக்குள்ள ஒரு மனிதனுக்கு உதவி தேவைப்பட்டா என்ன செய்ய முடியும்னு யோசிச்சு சென்றி கொடியை கண்டறிஞ்சாங்க. மேலதாள ஓசைகள், காரிக்கொம்பு, சென்றி புகைன்னு உதவி கேட்கிற வழிமுறைகள் பல. ஆனா இந்த கருவிகள் எதுவும் கூவல்குடியை சேர்ந்த ஒரு தனி மனிதனுக்கு இணையாகாது. அவங்க இடிய விழுங்கி இரவெல்லாம் காக்கி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அவங்களுடைய இருப்பிடமான கொடிமனூரை நோக்கி தான் தென்புறம் போயிட்டு இருந்துச்சு தேக்கனுடைய தலைமையிலான குழு. இன்னொரு பக்கம் கொற்ற மழையில மெதுவாவே நடந்தான் பாரி. கீதானியும் அலவனும் கடந்த 2 நாளா ஓடின ஓட்டம் அவனுக்கு தெரியும். அதனால 2 பேரையும் அரவணைச்சு கூட்டிட்டு போனான். அப்ப பாரியுடைய கண்களுக்கு தூரகன்ற உடைமரம் ஒன்று கண்ணில் பட்டுச்சு. அதை பார்த்ததும் அப்படி நின்னவன் வீரர்களை பார்த்து சொன்னான், உடைமுற்களை கை நிறைய ஒடித்து வாருங்கள்னு. வீரர்களும் இதை வச்சு என்ன செய்ய போறான்ற எண்ணத்தோட ரொம்ப கவனமா முள்ளொடைக்க தொடங்கினாங்க. பாரி அலவனை பார்த்தபடியே சிறுத்து கிடக்கும் உடைமர புதருக்குள் கொம்பேரி மூக்கன் கிடக்குமே, உன்னால் பிடித்து விட முடியுமான்னு கேட்டான். முடியும்னு அலவன் சொல்ல, பிடித்து வா பார்ப்போம்னு பாரி சொன்னான். கீதானிய துணைக்கு அழைச்சிட்டு போனான். மரக்கொம்ப உன்னை எடுத்துக்கிட்டு புதருடைய ஒரு பக்கத்தை அசைக்க சொல்லி மறுபக்கத்துல நின்று கவனிச்சான். கொம்பேரி மூக்கன் ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு ரொம்ப வேகமா போகக்கூடியது. பிடிக்கிறது சுலபம் இல்ல. ஒவ்வொரு புதரா போய் கீதானி அசைச்சான். அளவனுடைய கண்கள் அது கூர்மையா தேட முள்ளுடைக்கிற வீரர்களுக்கும் பாம்பு பிடிக்கிற மாணவர்களுக்கும் பாரி இந்த வேலையை செய்ய சொன்னதுக்கான காரணம் விளங்கல. எதிரிகளுடைய வலிமையை பத்தி நேத்திரவு பேசினதுக்கும் இப்ப பண்ணிட்டு இருக்க செயலுக்கும் என்ன தொடர்பு இருக்க போகுது? ஒற்றை கையால தேக்கனே அடிச்சு தூக்குன அந்த வீரர்களை இந்த சின்ன முள்ளையும் பாம்பையும் வச்சு தாக்கி வீழ்த்திட முடியுமா என்னன்னு யோசிக்க யோசிக்க அவங்களுக்குள்ளெல்லாம் குழப்பமே வெஞ்சிச்சு. வேக வேகமா வேலை நடந்துட்டு இருந்துச்சு. வீரர்கள் கொண்டு வந்த முட்கள்ல ரொம்ப நீளமும் இல்லாம கொட்டையும் இல்லாம வெறும் நடுத்தரமான முட்களை மட்டும் தனியா பிரிச்சுட்டான் பாரி. அப்போ அலவன் கிட்ட இருந்து குரல் கேட்டது, கொம்பேரி மூக்கன் கிடைக்கவில்லை, கொடிமுக்கன் தான் கிடைத்துள்ளான். போதுமா இல்லை இன்னும் தேடவான்னு? கொண்டு வா, அதன் அளவை பார்ப்போம்னு பாரி கேட்க, எதிர்பார்த்ததை விட அது நீளமாவே இருக்க, இது போதும் வான்னு கூப்பிட்டான் பாரி. இங்க கூவல்குடியை சேர்ந்த 8 பேரை அழைச்சிட்டு வந்தார் தேக்கன். அதுல 3 பேர் வயதானவங்க, 5 பேர் இளைஞர்கள். அவங்கள கூட்டிட்டு அதிகாலையிலே காரமலையை ஏற தொடங்கிட்டார். காரமலையுடைய ஒவ்வொரு முகட்டுக்கும் ஒருத்தரா பிரிச்சு அனுப்பப்பட்டாங்க. ஒரு திசையிலிருந்து மறு திசை கண்ணு கெட்டின தொலைவு வர காரமலை. இந்த எல்லைக்குள்ள எதிரிங்க எந்த இடத்துல மலையை கடந்தாலும் கண்டறிஞ்சு ஒலி எழுப்பி குறிப்பு கொடுக்க அவங்க எல்லாம் ஆயத்தமா இருந்தாங்க. மலை முகட்டுக்கு வந்ததும் வேட்டூர் பழையன் புறப்பட தயாரானார். எதிரிகளை வீழ்த்த பாரி என்ன யுக்தியை வகுத்திருக்கான்னு சொல்லல. ஆனாலும் மலை அடிவாரத்துல முழு தயாரிப்போட இருக்க வேண்டியது அவசியம்னு அவருக்கு தோணுச்சு. இங்கிருந்து காரிக்கொம்பை ஊதினாலே கீழே வேட்டுவன் பாறையில் இருக்கும் நீலன் வீரர்களோடு ஆயத்தமாகி விடுவான். ஆனால் அந்த ஓசை எதிரிகளையும் விழிப்படை செய்துவிடும். எனவே நான் நேரில் போகிறேன்னு சொல்லி புறப்பட்டார் பழையன்.
இங்க இவ்ளோ பரபரப்பா இருக்க, இன்னொரு பக்கம் கொற்றவை கூத்துக்கு போனதுலேருந்து எவ்வியூர்லயே தங்கியிருந்த மயிலா சில நாட்களுக்கு முன்னதான் கீழே இறங்கி வந்தா. வந்ததும் வேட்டுவன் பாறையில் இருந்த நீலனை பார்க்க போனா. ரொம்ப மாசம் கழிச்சு பார்க்கறதால தவிச்சு அலையிற கண்களோட மயிலா கேட்டா, நான் சொல்லும் இடத்துக்கு என்னை அழைத்து செல்னு. எங்கேன்னு நீலன் கேட்க, சுனைவால் முடுக்கிருக்குன்னு அவ சொல்ல, நீலன் அதை எதிர்பார்க்கல. வழக்கமாக அருகில் இருக்கும் குன்றுக்கு தானே செல்வோம், இப்பொழுது ஏன் அங்க அழைத்து செல்ல சொல்கிறாய்னு நீலன் கேட்டான். காரணம் இருக்கிறது, அழைத்து செல்னு சொன்னா. அங்கு சிறிய நீர்க்குட்டை மட்டுமே உண்டு, அதை காணவா அவ்வளவு தொலைவு செல்ல வேண்டும்னு நீலன் தயங்க. ஏன் தயங்குகிறாய்னு மயிலா கேட்டா. சுனைவால் முடுக்கு காரமலையின் பின்புற சரிவில் இருக்கிறது, நாம் போய் சேரவே இரவாகி விடுமேன்னா. ஆமாம், அது இருளுக்குள் இருந்து காண வேண்டிய இடம்னு மயிலா சொல்லவும் நீலனுக்கு புரியல. வானில் கருமேகங்கள் ஏறி வருகின்றன, பொழுது மறைவதற்குள் மழை வந்துவிடும், இரவெல்லாம் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னான். அவனுடைய அறியாமையை நினைச்சு சிரிச்சபடி, அதற்காகத்தான் என்னை அழைத்துச் செல்ல சொல்கிறேன்னு மயிலா சொல்ல, இப்பையும் அவனுக்கு புரியல. அது கண்டு மகிழும் இடமும் இல்லை, காதல் கொள்ள ஏற்ற இடமும் இல்லை. அங்கு ஏன் அழைத்துச் செல்ல சொல்கிறாள்னு யோசிச்சபடியே அந்த இடத்தை நோக்கி நடக்க தொடங்கினான் நீலன். மழை இறங்குறதுக்குள்ள காரமலையோடைய முகட்டை தாண்டிடணுன்ற எண்ணத்தோட நடந்துட்டு இருக்க, கொஞ்சம் தொலைவுல சமதள இடம் ஒண்ணுத்துல மண் பிறண்டு நடுவுல பெரும் பள்ளம் உருவாகி இருந்துச்சு. கிட்ட வந்த மயிலா, இங்கு என்ன நடந்து உள்ளதுன்னு கேட்டா. ஒத்து பார்த்துட்டு இருந்த நீலன் சொன்னா, தங்களின் கூட்டத்திலிருந்து பிரிந்துவிட்ட காட்டெருமைகள் தனித்து அலைகின்றன. அவ்வகை காட்டெருமைகள் மிக ஆபத்தானவை. அவ்வாறு தனித்தலையும் இரு காட்டெருமைகள் எதிர்பட்டால் ஒன்றினை ஒன்று தாக்க துவங்கும். மிக கொடூரமாக அத்தாக்குதல் நிகழும். மரணம் வரை இரண்டும் தாக்குவதை நிறுத்தாது. இறுதியில் அவற்றில் ஒன்று மடிந்து விழுந்த பின்தான் அம்மோதல் முடிவுக்கு வரும்னு சொன்னவன், இவ்விடத்தில் குறைந்தது 3 நாட்கள் இரு காட்டெருமைகள் சண்டையிட்டுள்ளன. இல்லை என்றால் இவ்வளவு பெரும் பரப்பில் மண் பள்ளமாகி இருக்காதுன்னு சொன்னான். உடனே மயிலா, தோற்றது என்ன ஆகியிருக்கும்னு கேட்டா. தோற்றது ஓடத் தொடங்கும், ஓடத் தொடங்கிவிட்டாலே அதன் மரணம் அடுத்த சில அடிகளில் நிகழப்போகிறது என்று பொருள். வென்றது அதனை குத்தி தூக்கி பள்ளத்தில் வீசியிருக்கும்னு சொன்னான். பள்ளத்தையே பார்த்துட்டு இருந்தவள, சரி வேகமாக செல்ல வேண்டும்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். காரமலை உச்சியை தாண்டறதுக்கு முன்னையே மழை இறங்க தொடங்கிடுச்சு. அங்கங்க பாறை இடுக்குகள்லையும் குகைகள்லையும் அண்டினபடி மழை பார்த்து நகர்ந்தாங்க. நள்ளிரவு பெருமழை கொட்டி திக்கிறப்போ சுனைவால் முடுக்குக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சுனை ஓரத்துல இருக்கிற பாறை மறைப்புல பதுங்கினாங்க. எதிரில் இருந்த சின்ன குளம் கொற்ற மழையில நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்துச்சு. சுனைக்கு முன்னாடி தேங்கிருந்த தண்ணி முழுக்க கொஞ்ச நேரத்துல வழிஞ்சோடிடுச்சு. தேங்கின தண்ணி எப்போ வடியும்னு காத்துட்டு இருந்த மயிலா கண்களுக்கு அவ பார்க்க வந்த காட்சி கண்ணில் படவும் அவ மனசோ மகிழ்ச்சியில மலர தொடங்குச்சு. பாறையில சாஞ்சபடி குகையை பார்த்துட்டு இருந்த நீலனுடைய தோல் தொட்டு திருப்பினா. எதை பார்க்க சொல்றான்னு குழம்பினபடியே அவன் திருமண கணம் அப்படியே சிலிர்த்து போய் அடங்கினான். அந்த சின்ன நீர்த்தேக்கம் முழுக்க சின்ன சின்ன சுடர்கள் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. என்ன இது, விளக்கேற்றி வைத்தது போல் எங்கும் அசையும் சுடர்னு நீலன் வியந்து கேட்க, இதுதான் தீப்புல். நீர்பட்டு அடங்கியவுடன் ஒளிரும் தன்மை கொண்டது தீப்புல். மின்மினி பூச்சியின் உடல் போல இப்புல்லின் உடல் இன்னும் சிறிது நேரம் ஒளிர்ந்து அடங்கும்னு மயிலா சொல்லிட்டு இருக்க, அதை பத்தி அவன் கேள்விப்பட்டிருந்தாலும் அப்போதான் முதல் முறையா பார்க்கறான். அதை விட்டு விலகாத அவன் கண்களை தன்னை நோக்கி திருப்ப கண்ணம் தொட்டு இழுத்தா மயிலா. கருமிழி தீப்புல் மேல நிலை குத்தி நிக்க முகத்தை மட்டும் திருப்பி, இவ்விடம் தீப்புல் இருக்கிறது என்பதை நீ எப்படி அறிந்தாய்னு கேட்டான். பார்க்க கிடைக்காத காட்சிய இமை மூடாம பார்த்தபடியே சொன்னான். இவ்விடம் தீப்புல் இருக்கிறது என்பதை அங்கவை சொன்னாள்னு. வியப்பு அடுத்த கட்டத்தை அடைஞ்சது. அவள் எப்படி இவ்விடம் அறிந்தாள்னு நீலன் கேட்க, அவளின் காதலன் சொன்னானாம்னு மயிலா பதில் சொல்ல, வியப்பு ஒரே நிலை அடைஞ்சது போல இருந்தது அவனுக்கு. இது எப்பொழுது இருந்துன்னு அவன் கேட்க, சிரிச்சபடி, நாம் தொடங்கி நீண்ட காலத்துக்கு பின் தான் அவர்கள் தொடங்கி உள்ளனன்னு அவ சொல்லிட்டு இருக்கப்பவே அவ முகம் முழுக்க தீப்புல்லாம் ஒளிர்ந்துச்சு. கை நீட்டி பக்கத்துல இருந்த தீப்புல் ஒன்ன பறிச்சா.
அவனை தன்னுடைய மடியில கிடத்தி புல்ல கொண்டு அவன் மார்பில் எழுதினான். கூசி சிலர்க்க என்ன செய்கிறாய்னு கேட்டான். தேப்புல் கொண்டு உன் பெயர் எழுதுகிறேன்னு அவன் சொல்ல, அந்த மழையில குளிர்ந்து நடுங்கின அவன் உடலுக்குள்ளேருந்து அனல் மேலேறி வர தொடங்குச்சு. தீயின் நாவுகளை கொண்டு எழுதின அவளின் மேல நாவின் நுனி கொண்டு தீ ஊற்றினான் நீலன். சுடர் விட்டு எரிஞ்சது தீ. மயங்கி கிறங்கி உருகி கரைஞ்சபடி இருக்கிற வேளையில திடீர்னு ஏதோ அவ கால்களை மிதிச்சபடி அந்த இடத்தை கடந்திருந்துச்சு. மிருகங்கள் தான் ஓடுதோன்னு நினைச்சவ கண்ணில் பட்ட உருவங்கள் மனித வடிவில் இருந்துச்சு. மயக்கம் கலைஞ்சு பாக்குறதுக்குள்ள ஓடி மறைஞ்சிடுச்சு. மடியில இருந்த நீலன் கிட்ட சொன்னான், மனிதர்கள் ஓடுகிறார்கள்னு. எங்குன்னு கேட்டான். காட்டுக்குள்னு அவ சொல்லவும், இந்த இருளுக்குள் விலங்குகள் மட்டுமே மலைப்புதரில் நுழைந்து ஓட முடியும்னு நீலன் சொல்ல, விலங்குகளைத்தான் நாம் தவறாக நினைத்து விட்டோமோன்னு மயிலாவுக்கு தோணுச்சு. அப்படி நினைச்ச கணமே இல்லென்ற முடிவுக்கு வந்தா. ஏன்னா அவ கண்கள் மனித உருவங்களை தெளிவாவே பார்த்துருந்துச்சு. பொழுது விடியற வர அவன் பதட்டத்தோடையே இருந்தா. நல்லா விடிஞ்சதும் அந்த இடம் போய் பார்த்தாங்க. நீர்நிலை கடந்து போயிருந்துச்சு. மனித காலடி தடங்கள். நீலனுக்கு பொறி கலங்கினது போல இருந்துச்சு. அவனால நம்ப முடியல. யார் இவர்கள்? ஏன் நள்ளிரவில் இப்படி ஓடினர்? எதை எடுத்து செல்கின்றனர்னு வினாக்கள் அவன் உடலை வெறியேத்துச்சு. எத்தனை பேர் இருந்தார்கள்னு கேட்டான். 10க்கும் மேல்னு மயிலா சொல்லவும், நீ வழி பார்த்து வா, நான் புறப்படுகிறேன்னு சொல்லி ஈட்டி ஏந்தினபடி அவங்க போன திசையில காரமலையோட மேல் விளிம்ப நோக்கி ஓடத் தொடங்கினான் நீலன். எதிரிங்க காரமலையுடைய விளிம்ப நரிப்பாறையுடைய முகட்டோரமா கடந்தாங்க. கொஞ்சம் தொலைவில் இருந்தபடி அவங்கள பார்த்த கோவல்குடி கிழவன் நீட்டி இழுத்து ஒரு வித ஓசைய குறிப்பிட்ட பாறையை நோக்கி இழுப்ப, அந்த பாறை இடுக்குல மோதின ஓசை காரமலை எங்கும் எதிரொலிச்சது. நரி ஊளையிற்ற ஓசை அது. பொது ஆட்களுக்கு சந்தேகம் வராது, ஆனா பரம்பு மக்களுக்கு தெரியும். கிழவன் ஓசை கொடுத்த இடத்த மலை எங்கும் நிக்கிற கூவல்குடியினர் கணிச்சாங்க. நரிப்பாறையை கடந்தோடுற எதிரிகளை பின்தொடர்ந்து ஓசை எழுப்பினபடி அவங்க ஓடியாகணும். அதனால அவங்கள நோக்கி குறுக்கு வெட்டா இறங்க தொடங்க தேக்கனும் அப்படியே இறங்கிட்டு இருந்தாரு. காத்துட்டு இருந்த பாரியும் ஓசை கேட்டதும் அவங்களுடைய ஓட்டத்தை கணக்கிட்டு தான் இருக்கிற இடத்துல இருந்து ஓடறது இறங்குனா எந்த இடத்துல அவங்க மேல தாக்குதல் தொடுக்கலாம்ன்றத கணிச்சு சரசரன்னு கீழே இறங்க தொடங்கினான். ஓசை கேட்டதும் கீழ்மலையில இருந்த வேட்டூர் பழையனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவரால் நீலனை கண்டறிய முடியல. நீலனை மாதிரி சிறந்த வீரன் இல்லாம இவ்வளவு வலிமை மிகுந்த எதிரிகளை எதிர்கொள்றது கடினம். ஆனாலும் ஓசை கேட்டதும் எதிரிங்க இறங்கும் திசை நோக்கி வீரர்களோட ஆயத்தமானார் பழையன். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் காரமலை முகட்டை அடைஞ்சான் நீலன். இது நரியுடைய ஊழை இல்ல, கூவல் குடியினருடைய குரல்னு அவனுக்கு நல்லா தெரியும். என்ன நடக்குது இங்கன்ற குழப்பம் அவனை தாக்க கட்டுக்கடங்கா வேகத்தோட ஓடத் தொடங்கினான். எல்லா திசைகள்ல இருந்தும் எதிரிகளை நோக்கி பரம்பு மக்கள் இறங்கிட்டு இருக்கப்போ காலமனுடைய முகமும் இதுவரை இல்லாத பெரும் மகிழ்ச்சியை கொண்டிருந்துச்சு. பச்சை மலை தொடரின் 2 மலைகளை கடந்து கடைசி மலையின் விளிம்பையும் கடந்து விட்டோம். இனி இந்த ஒரு சரிவு மட்டுமேனு விடாம ஓடி வந்த அயர்வும் சோர்வும் கன நேரத்துல மறைஞ்சது. கால்கள் மேலும் வேகம் கொள்ள காலம்பனுடைய மனம் இலக்கு அடைய போகும் நேரத்தை துல்லியமா கணிச்சது.